மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், திரும்ப ஒரு வாட்டி எல்லாருமே கிளியரா பாரு. இங்க உங்க கண்ணுக்கு தெரியறது வந்து 2023 கொஸ்டின் பேப்பர். அகைன் நீ எனக்கு சொல்லு, எல்லாருமே சொல்லு. ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வால்யூம் 1, ஃபீசூஸ் மெத்தட் வால்யூம் 2, அப்படியே வா. சைக்ளோட்ரான் இன் டீடைல் வால்யூம் 1, டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட் வால்யூம் 2. அதுக்கப்புறம் பாரு, derive an expression for phase angle between applied voltage volume 1, Davison and Gummer experiment volume 2. அப்படியே ஓடி 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 டைம் இல்லை, நம்ம டக்கு டக்குன்னு போவோம். Microscopic model of current volume 1, expression for radius and velocity of an electron in the nth orbit of Bohr atom volume 2. next வருவோமா, properties of electromagnetic waves volume 1. அப்படிங்க கீழே பாரு, describe the function of a transistor volume 2. மாசா இப்போ 2022 கொஸ்டின் பேப்பருக்கு வரும். என்ன செய்யலாம், 2022 கொஸ்டின் பேப்பருக்கு வரும். இப்போ 2022 கொஸ்டின் பேப்பருக்கு வந்தனா அகைன் இங்கேயும் அதே பேட்டர்னை பார்க்கலாம். இந்த பாரு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வால்யூம் 2, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் வால்யூம் 1. நெக்ஸ்ட், derive an expression for the electrostatic potential வால்யூம் 1, bandwidth வால்யூம் 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோட் சர்வர்ட்ஸ் லா வால்யூம் 1, ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் சாப்டர், ஸோ வால்யூம் 2. அப்ப இதுல இருந்து எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிற, நீ ஏதோ ஒரே ஒரு வால்யூம் ஒழுங்கா பார்த்தா போதும் இல்லையா, ஏதோ ஒரு வால்யூம் நீ ஒழுங்கா பார்த்தா போதும். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா கொடுத்துருக்காங்க, கால்குலேட் வேவ் லென்த் வால்யூம் 2. அடுத்து ஸ்பெக்ட்ரம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் 5th சாப்டர். நெக்ஸ்ட் இங்க கடைசியா வா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell using வோல்ட் மீட்டர். ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது. என்ன ஸ்ட்ராட்டஜி, த பார், ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன். சரி, எனக்கு 5 மார்க் நினைச்சா பயமா இருக்கு, ஓகே, எனக்கு எல்லா 5 மார்க்கையும் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ நீ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னது, ஏதாவது ஒரே ஒரு வால்யூம்ல இருக்கிற 5 மார்க்கை படிக்கணும். சரியா, இப்போ அதுலயும் இம்பார்ட்டன்ட் கிடைச்சா எவ்வளவு கெத்தா இருக்கும், அந்த ஒரே ஒரு வால்யூமுக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட்டை இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். இப்போ நம்ம இப்படி ரிவைஸ் பண்ணலாமா, யாருக்கெல்லாம் இது இப்பதான் தெரியும், சார் எனக்கு இது இப்பதான் தெரியும், நான் இப்பதான் கவனிச்சேன் அப்படின்றவங்க எல்லாம் யாரு, சாட்ல போடு. இது எனக்கு இப்பதாங்க ஐயா தெரியும் அப்படின்றவங்க எல்லாம் சாட்ல போடு. நான் என்ன நினைச்சேன்னா, இது நிறைய பேருக்கு ஏற்கனவே ஆக்சுவலா தெரியும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, நிறைய பேருக்கு இப்பதான் தெரியும். சூப்பர். அப்ப எனக்காக எல்லாரும் ஒரு வாட்டி என்ன பண்ணிடு, இதை நைட் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். அதுக்காக எனக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடு. எல்லாருமே ப்ளீஸ் ஸ்மாஷ் த லைக் பட்டன். சரியா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், அதுலயும் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போல. சரியா, ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஓகே, பட் அதர்ஸ் ப்ளீஸ் டு ஸ்மாஷ் த லைக் பட்டன். இன்ஃபேக்ட் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண, காசா பணமா, லைக் தானே. சரியா, எஸ் சார். இப்போ நான் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல என்னென்ன 5 மார்க்லாம் பார்த்துட்டு போகணும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல நான் என்னென்ன 5 மார்க்ஸை எதிர்பார்க்கலாம், தோ இப்போ நான் உனக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாரு. சி, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோலால பொட்டன்ஷியல் எவ்வளோ. அடுத்து லாங் சார்ஜ்டு ஒயர், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். ஓகே, அடுத்து இன்ஃபினிட் பிளேன் ஷீட், ஸ்பெரிக்கல் ஷெல், வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர், கெப்பாசிட்டர்ல வித் அண்ட் வித்தவுட் டயலெக்ட்ரிக் கொஸ்டின் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. சரியா, நெக்ஸ்ட் அகைன் 7th சாப்டர் வந்தேன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரலல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர்ல இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு போ. சரியா, நான் உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போ. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் உனக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது, நான் கேரண்டியா சொல்றேன். சரியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் போதுமா, ஆமா கவனி. சரியா, இப்போ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பாரு, சர்க்குலர் காயில் வேண்டாம், சர்க்குலர் காயில் பார்க்காத, டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் பாரு, ஃபோர்ஸ் டியூ டு parallel conductors, ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், இதெல்லாம் பார்த்துட்டு போ. சரியா, இரு நான் இதெல்லாம் சொல்லி தர போறேன். இன்னைக்கு மேரத்தானே, இப்போ நான் ஸ்கிரீன்ல என்னென்ன கொஸ்டின்லாம் காட்டுறனோ எல்லாத்தையுமே நான் சொல்லி தர போறேன். சரியா, உன்கிட்ட என்ன நான் காமிச்சிடுறேன்.
ஏன்னா ஒரு சில பேருக்கு சார் எனக்கு செல்ஃப் ஸ்டடி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் தனியா படிச்சுக்கிறேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்காக ஓகே இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு வாட்டி தனியா காமிச்சிடுறேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஒரு ரெக்கார்டட் வீடியோவா எடுத்து உங்களுக்கு போட்டுறேன். சரியா, நான் இதை தனியா ஒரு ரெக்கார்டட் வீடியோவா எடுத்து போட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன் M12 is equal to 2 1. இந்த கொஸ்டின் பாரு, ஏசி ஜெனரேட்டர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங், ஏசி ஜெனரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் அண்ட் ஒர்க்கிங்கும். சரியா, இதை படிங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின், RLC சீரிஸ் சர்க்யூட், மேத்தமேட்டிக்கலி ரொட்டேஷன் ஆஃப் த காயில் கொஸ்டின். சரியா, நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெகிரல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EM waves, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இது எல்லாமே நான் சொல்லி தரேன், அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு ஃபுல் டே உனக்கு மேரத்தான் இருந்துகிட்டே வரும், இதெல்லாம் நான் சொல்லி தர போறேன். அடுத்து மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், ஆப்டிக்கல் ஃபைபர், அது கூட வந்து ஸ்னெல்ஸ் விண்டோவும் படிச்சிரு. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, டிஸ்பர்சிவ் பவர். இந்த வாட்டி டிஸ்பர்சிவ் பவர் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியா, ப்ராப்ளம்ஸ் தான் நான் முடிச்சிட்டேனே. சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் அண்ட் பாத் டிஃபரன்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல வந்து பேண்ட்வித், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ரிசால்விங் பவர் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் படிக்கணும். சரியா, இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எமிசிவ் செல், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேவ்சன் அண்ட் கேமர் எக்ஸ்பெரிமெண்ட், ஹவு டு வி ஒப்டெயின் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, கொஞ்சம் இம்பார்ட்டண்டா அதையும் பார்த்துடலாம். ரைட்டா, அப்புறம் ஜே தாம்சன் மெத்தட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் யூசிங் போர் ஆட்டம், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, போர்ல nth ஆர்பிட்ல ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி கொஸ்டின். சரியா, இதெல்லாம் பார்த்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், டி மார்கன் தியரம்ஸ், டிரான்சிஸ்டர் as an amplifier பார்த்தா போதும், ஸ்விட்ச் எல்லாம் தேவையில்ல. டிரான்சிஸ்டர் as an amplifier, பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா நாளைக்கு உன்னால கேரண்டியா என்ன செய்ய முடியும் அப்படின்னா எல்லாமே அட்டன் பண்ண முடியும். சரியா, வால்யூம் 1ல நீங்க சொல்ற கொஸ்டின் எல்லாம் மட்டும் இம்பார்ட்டன்ட் படிச்சா போதுமா? ஆமா, நான் சொல்றது எல்லாத்தையுமே முதல் ப்ரியாரிட்டியா முடிச்சிரு. சரியா, 2 and 3 மார்க்ல இன்டீரியர் கேட்பாங்களா? 2 and 3 மார்க்ல 1 2 இன்டீரியர் வரும். ஆனா நம்ம அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் நடத்தினேன்ல, அது எல்லாத்தையும் பார்த்தா போதும். சரியா, நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உனக்கு என்னென்ன நடத்தணும் அது எல்லாத்தையும் பார்த்தா போதும். சைக்ளோட்ரான்லாம் வேண்டாம், சைக்ளோட்ரான் வேண்டாம், சொல்றது கேளு. நோ சைக்ளோட்ரான், சைக்ளோட்ரான் வேண்டாம். உனக்கு அப்படியே அது சைக்ளோட்ரான் கத்துக்கணும்னாலும் நான் ஃபியூ மினிட்ஸ்ல சொல்லி கொடுத்துட்றேன். அது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனா நானே சொல்றேன் சைக்ளோட்ரான் வேண்டாம். சரியா, இப்போ நான் கொடுத்த கொஸ்டின்ஸை நீ படிச்சிட்டனா உன்னால 5 out of 5 அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் காரணம் இருக்கு, சைக்ளோட்ரான் வேண்டாம்னு சொல்றேன்னா காரணம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, நான் வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். அப்போ அதில் வந்து போன வருஷமோ இல்லை அதுக்கு போன வருஷமோ கேட்ட 5 மார்க்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கும்போது ரிப்பீட் ஆகலை. அப்போது போன வருஷம் என்ன பண்ணாங்க, சைக்ளோட்ரான் கேட்டாங்க. அப்போ என் கணிப்பு என்ன அப்படின்னா இந்த வாட்டி சைக்ளோட்ரான் ரிப்பீட் ஆகாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நியாயம்தான், வந்து என்னை திட்டுப்போ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட கெஸ்ஸு சைக்ளோட்ரான் வராது, வேற கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, எஸ். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்யலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து படிக்க ரெடி? இப்போ யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் வேணுமோ எல்லாருக்கும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் வேணும், இம்பார்ட்டன்ட்டுக்காக தான் வந்தேன், ஸ்டடி பிளானுக்காக தான் வந்தேன் அப்படின்றவங்களாம் போய் படிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி யார் யாருக்கெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஆரம்பிச்சிடலாமா? எஸ், எல்லாருமே ரெடியா? ஸோ ஹியர் ஐ கோ. ஓகே, சி இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஓகே இட் வில் பி வெரி வெரி இன்டென்ஸ். சரியா, சில நேரங்களில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போக வேண்டியிருக்கும். நிறைய நேரங்களில் இப்போவே நான் சொல்லிடுறேன், சேட்டு பார்க்க மாட்டேன், சேட்டு நான் பார்க்க மாட்டேன். என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்லிடுறேன். நான் இப்போ எடுக்கிற எல்லா 5 மார்க்கும் ஏற்கனவே டீச் பண்ணது தான் நம்ம சேனலில், அது ஏற்கனவே வீடியோவாக இருக்குது. உனக்கு அவசரம்னா நீ அந்த வீடியோஸ் பாரு. இன்னைக்கு எனக்கு நீ லைவ் கிளாஸ்ல இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீ எல்லா கொஸ்டினையும் படிக்கணும், உனக்கு ரிவைஸ் பண்ண டைம் இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா? அப்போ ஓகே, நான் சேட்டு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தரணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. நம்ம எல்லாருமே சூப்பர் ஃபாஸ்டா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். ஒரு கொஸ்டின் உனக்கு புரியல அப்படின்னா நானே சொல்றேன், தப்பர் இங்க யாழ்னியன் சார் ஒருத்தவர் தான் யூடியூப்ல டீச் பண்றாரா? யாழ்னியன் சார் ஒருத்தவர் தான் யூடியூப்ல டீச் பண்றாரா?
நிறைய டீச்சர்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினையும் தனித்தனியாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் போட்டிருக்காங்க. அப்போ நீ புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு போய் பார்த்துக்கணும். எதெல்லாம் நான் கொஸ்டின் சொல்லிட்டேன், எதெல்லாம் தெரியலையோ நீ பார்த்துக்கணும். சார் நான் உங்கள் கூட இருந்து ரிவைஸ் பண்ணுறேன், எனக்கு உங்கள் ஸ்பீடு ஓகே, உங்கள் ஃபேஸ் ஓகே, நான் எப்பயுமே ரெகுலராக உங்ககிட்ட படிக்கிறேன், அதே மாதிரி நான் இன்னைக்கு கவனிக்கிறேன் அப்படின்னா கவனி. நீ பதட்டத்தில் இருக்க, டென்ஷனாக இருக்கன்னா நீ ஃபாஸ்ட்டாக செயல்படு. ஃபீஸு மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், அது எனக்கும் தெரியும். ஆனால் அது 2023 கேட்டிருக்காங்க. அப்போ என் கெஸ் அது இப்போ 2025 வராது. 2023 கேட்ட கொஸ்டின் அது. சரியா? நான் எல்லாமே உங்களுக்கு யோசிச்சு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், யோசிக்காம தரல. ஓகே, நான் கொடுத்த 50 கொஸ்டின் நீ படிச்சுன்னா 5 அட்டன் பண்ணுறோம், அவ்வளோதான் கணக்கு. இப்போ நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். derive the expression for the electrostatic potential due to an electric dipole. நம்ம இங்க என்ன செய்ய போறோம்? ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிட்டோம். இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எடுத்துக்க போறோம். அப்ப இங்க பாரு, ஒரு டைபோல், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏனா a + a 2a. சரியா? இப்போ இந்த டைபோலோடைய சென்டர்ல இருந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு இந்த டயக்ராம் வரைய தெரியாது, எனக்கு இந்த டயக்ராம் வரையறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? லைக் ஹவு டு ஐ டிரா திஸ் டயக்ராம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, இந்த டயக்ராம் வரையறதுக்கு ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்பயுமே ஒரு டைபோல்னா அந்த டைபோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அண்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be separated by a small distance. டைபோல் வரையும் போது எப்பயுமே சென்டர்ல இருந்து தான் இந்த டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். இந்த சென்டர் ஓன்னு எடுத்துப்போம். ஓகே, அப்போ இந்த சென்டர்ல இருந்து சரியா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை you will take it as a. அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா a அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்தது என்னது? a. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இடத்துல சும்மா ரேண்டமா நானா ஒரு பாயிண்ட் P ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கு அப்படின்னு தெரியணும். சரியா? அப்ப அந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா Pல இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் ஒரு லைன். ஓகே, அதே மாதிரி Pல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரைக்கும் ஒரு லைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைன்ஸ் வந்து நான் டிரா பண்ண போறேன். ரைட்டா? இப்போ இந்த லைன்ஸோட டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா R1 ஓகே, அப்புறம் R2 அப்படின்னு எடுத்துக்க போறேன். அண்ட் தென் இன்னும் ஒரு லைன், அந்த இன்னொரு லைன் வந்து என்ன அப்படின்னா Pல இருந்து எக்ஸாக்டா O. ஓகே, Pல இருந்து O வரைக்கும் ஒரு லைன் போட்டு அதோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா R அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த டைபோல் இருக்குல்ல, ஓகே, ஒரு டைபோலுடைய டோட்டல் ஆங்கிள் ஆக்சுவலா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரியா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து பேசிக்கா என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ அதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த பாருங்க, இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்க போறேன். ஸோ தட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 மைனஸ் தீட்டாவும் ஆட் பண்ணா டோட்டல் ஆங்கிள் வந்து எனக்கு என்ன வரும்? 90 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? பொட்டன்ஷியல் எடுத்து எழுதலாம். ஸோ பேசிக் டயக்ராம் நீ வரைஞ்சிட்ட, இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம்? we will take and write the potential. அப்போ பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா வந்து என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியலை V is equal to 1/4 pi epsilon naught. சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு நான் பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சார்ஜோடைய வேல்யூ Q டிவைடட் பை அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா R1 அப்படின்ற தூரத்தில் இருக்குது. அதேமாதிரி பொட்டன்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜுக்கு 1/4 pi epsilon naught ஓகே மைனஸ் Q டிவைடட் பை R2. இப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒரு ஸ்கேலாரா வெக்டாரா? இதுல நான் I கேப் J கேப் இதெல்லாம் போடணுமா? I கேப் J கேப் இதெல்லாம் நான் போடணுமா? இல்லை, போட தேவையில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நான் என்ன செய்ய தேவையில்லை, அதெல்லாம் இங்க என்டர் பண்ண தேவையில்லை. ரைட்டா? அப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், யூ ரிமெம்பர் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன செய்ய போற? 1/4 pi epsilon naught Q டிவைடட் பை R1 ஒரு ரிலேஷன், மைனஸ் 1/4 pi epsilon naught Q டிவைடட் பை R2 இன்னொரு ரிலேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோ? அப்போ V1 பிளஸ் V2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ 1/4 pi epsilon naught-ஐயும் அதே நேரத்தில் Q-வையும் காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1/R1 மைனஸ் 1/R2 அப்படின்னு ஃபைனலாக ஒரு ரிலேஷன் வந்து நிற்கும். அப்போ இங்கே பாரு, நீ அந்த ரிலேஷனையும் இங்கே என்ன செய்கிற அப்படின்னா எடுத்து எழுதிடுற. த டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P வந்து என்னது?
v is equal to v1 plus v2. இதில் v உடைய வேல்யூ அந்த 1 by 4 pi epsilon naught qல காமனாக வெளியே எடுத்துட்டா 1 by r1 minus 1 by r2 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான லா ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, இங்கே சப்போஸ் if the point p is far away from the dipole, அதாவது r உடைய வேல்யூ வந்து a விட மச் கிரேட்டரா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம இங்கே என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனை ஓகே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல எடுத்து எழுதலாம். அப்போ இந்த r1 உடைய வேல்யூ இருக்குல்ல, இந்த r1 உடைய வேல்யூவை வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra cos θன்னு எடுத்து எழுத போறேன். சரியா, நான் என்ன செய்ய போறேன், r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra cos θ. இப்போ இந்த ரிலேஷன்ல இருந்து இந்த ரிலேஷன் ஒன்ஸ் எழுதிட்டா இதுல இருந்து எப்படி அழகா சிம்பிளிஃபைடா சால்வ் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாரு. r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓகே r ஸ்கொயர் சாரி ஒரே ஒரு நிமிஷம் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra cos θ. இதான ரிலேஷன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த r ஸ்கொயரை காமனா வெளியே எடுக்க போறோம். அப்ப r ஸ்கொயர் காமனா வெளியே வந்துடுச்சுன்னா 1 பிளஸ் இங்க r ஸ்கொயர் இருக்கா இல்ல, அப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் இங்க ஒரே ஒரு r இருக்கு, அப்போ 2a cos θ டிவைடட் பை r அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். என்ன கிடைக்கும், 2a cos θ டிவைடட் பை r அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். கண்ணு நானே சொல்லிடுறேன், தனியா படிக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாருமே தனியா படிக்க ஆரம்பிச்சிரு. என் ஹெல்ப் இன்னைக்கு வேணும் 5 மார்க்கில் சார், நீங்கள் சொன்ன 50 5 மார்க்கு என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக படிக்க முடியாது, எனக்கு ஹெல்ப் வேணுன்றவன் இங்கே இது நானே ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். சார் 5 மார்க்கு 3 மார்க்கில் கேட்பாங்களா? ஆமாண்டா கேட்பாங்க. ஒரு சில 5 மார்க்கை எடுத்து 3 மார்க்கில் கேட்பாங்க. அந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின்லாம் எது எதுன்ட்டு நானே உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். நான் அது ஏற்கனவே கொடுத்துட்டேன். கொஞ்சம் நான் அந்த கொடுத்த பிடிஎஃப் பாரு. சரியா, நான் கொடுத்த பிடிஎஃப் பார்த்து நல்ல பிள்ளையா அதுலேருந்து எடுத்து அழகாக படிச்சிரு. சரியா, இப்போ இந்த காமன் எடுத்துட்டுனா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரேன். இப்போ இந்த a ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட வேல்யூ ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். நிறைய நேரங்களில் எப்படி இருக்குன்னா இந்த r உடைய வேல்யூ வந்து இட் வில் பி மச் கிரேட்டர் தேன் a. அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு டேர்மே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை என்ன செஞ்சிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ அப்படி நெக்லெக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகிடும், r1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 மைனஸ் 2a cos θ டிவைடட் பை r. அப்போ அந்த டேர்ம் அங்கே இருந்ததே காணும் பாரு, அது கண்டுக்கவே இல்லை. நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம், அதை விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்க ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அப்போ r1 இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு 1 மைனஸ் 2a cos θ டிவைடட் பை r. இதுக்கு டு த பவர் 1/2 போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டு த பவர் 1/2 போட போகிறோம். சரியா, சரி சார் போட்டாச்சு மாசு. இப்போ என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, இது அப்படியே வந்து ஓகே 2a இருக்கா, இப்போவே பைனாமியல் போட்டுடலாமா அப்புறம் போட்டுக்கலாமா? இல்லை, இப்போதைக்கு இதை முதல்ல ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிடலாம். இந்த ஈக்குவேஷனை டேக் ரெசிப்ரோக்கல். அப்படி ரெசிப்ரோக்கல் எடுக்க பார்த்து என்ன ஆகும், 1 டிவைடட் பை r1 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை r இன்டூ 1 மைனஸ் 2a cos θ டிவைடட் பை r. ஆனால் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த பிராக்கெட் டேர்ம், இது வந்து மைனஸ் 1/2ன்னு ஆகிடும். இப்போ தான் நீங்கள் என்ன செய்ய போகிற அப்படின்னா பைனாமியல் தியரமாக அப்ளை பண்ணுவேன். அப்போது பைனாமியல் தியரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் 1/2 வந்து இந்த 2a கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 டிவைடட் பை r1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை r ஓகே இன்டூ இப்போ இங்கே பாரு, இந்த மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1 ப்ளஸ் a cos θ டிவைடட் பை r அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகே, என்னது 1 ப்ளஸ் a cos θ டிவைடட் பை r அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது, இங்கே ஒரு ரிலேஷன் காமிக்க போது. அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் போட்டுட்டேன்னா அதே மாதிரி சிமிலர்லி அப்படின்னு போட்டு நீ என்ன செஞ்சா போதும், 1 டிவைடட் பை r2 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை r இன்டூ 1 மைனஸ் a cos θ டிவைடட் பை rன்னு எழுது போதும். திரும்ப இவ்வளோ பெரிய டெரிவேஷனை 1/r2க்கு ரிப்பீட் பண்ணாத. வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். சரியா,
நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டியா? ஒரு சில பேர் லைவ்ல இப்போதான் ஜாயின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 5 மார்க் எப்படி படிக்கணும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன். திரும்ப இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கல, இது ஸ்டார்டிங்ல வச்சு ஒரு வாட்டி பார்த்துரு, யாராவது புதுசாக ஜாயின் பண்ற நடுவில் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இப்போ பாரு, 1 divided by R2 is equal to